ஹாய் லகஸ், வெல்கம் பேக் டு FX Studio தமிழ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி உங்கள் நார்மல் ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் ஏஸ்தட்டிக்காக இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க மாதிரி இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணுமா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அதுவும் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் ரொம்பவே சிம்பிளாக அந்த ஒரு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ChatGPT அப்ளிகேஷன் இல்லாட்டி வந்து ஜெமினி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து ஃபீமேல் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த ரெண்டு சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, சொக்க தங்கமடி அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படிமோ அதை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஷீஸ்ன்னு இருக்கும், அதுக்கு பதில் ஹீஸ்ன்னு பண்ணால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி டெக்ஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்லோடு அப்படின்ற ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரோ மார்க்கை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமேஜ் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அப்புறம் இந்த ப்ராம்ப்ட்டில் எங்கேருந்து இருக்குது அதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எங்கே கொடுத்துருக்கோம், நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ChatGPT அப்ளிகேஷன் நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஜென்ரேட் கிடச்சிரும். உங்களுக்கு இப்போ பார்த்தே தெரியும் நம்மளோட இமேஜ் ஜென்ரேட் கிடச்சிருச்சு. இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணால் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இமேஜ் அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜும் சேம் எக்ஸாக்ட் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கோமோ சேம் இமேஜ் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக குவாலிட்டியாக கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நான் ஒரிஜினல் இமேஜும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள். ஓகே, இதான் நான் அப்லோட் பண்ண இமேஜ். இந்த இமேஜ் பாருங்கள், நம்ம மேல் இமேஜையும் பாருங்கள், நீங்கள் ஃபீமேல் இமேஜ் ரெண்டு இமேஜுமே நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு சூப்பராக அவுட்புட் கிடச்சிருக்கு நமக்கு. இதேமாதிரி உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மேலே இந்த இமேஜ் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு அது எப்படி வருது அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ சேம் ஸ்டெப் தான் பண்ண போகிறேன். இப்போ கீழே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேல் இமேஜும் செகண்ட் வந்து ஃபீமேல் இமேஜ் நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேல் இமேஜ் ஆட் பண்ணணும், செகண்டு தான் ஃபீமேல் இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட இமேஜ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் இமேஜ் அப்படின்ற வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம இமேஜ் வந்து கிரியேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜ் நம்ம அவுட்புட் கிடச்சிருக்கு. இது உங்களுக்கு எந்த இமேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அவுட்புட் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிச்சி இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னொரு இமேஜும் ஜென்ரேட் கிடச்சிருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு இமேஜ் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஒரு இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜ் நான் சேவ் பண்ணிக்கிறேன், அது நான் பார்க்க நல்லா இருக்குது, அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரியே நம்ம இன்னொரு இமேஜ் கூட ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லை நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் நமக்கு சேம் எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்குதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளை ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு நான் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம், அவுட்புட் எப்படி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த இமேஜ் அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, வந்து நம்ம இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு. இதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வேணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் நல்ல குவாலிட்டியான இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? பிளர் இல்லாமல் நல்ல இமேஜை பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்த ஆக்டர்ஸ் இமேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மக்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, சம்டைம் வீடியோ எண்டுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு டெய்லியுமே ட்ரெண்டிங்காக என்னென்ன எடிட்டிங்காக வருதோ அதெல்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக டெய்லியும் மேக் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், ஏஐ கண்டென்ட்லாம் நிறைய நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுங்க. ஓகே, இதே மாதிரி வேற ஒன்று. See you. நன்றி நன்றி நன்றி.